வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா திடீரென சந்தித்து பேசியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் ஆலோசனை நடந்து வருகிறது. தனது புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா இன்னும் கட்சி பெயரை அறிவிக்கவில்லை. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இருக்கும் என்று ராமதாஸ் அறிவித்த போதும் எந்த கட்சி கூட்டணியில் பாமக இடம்பெறப் போகிறது என்று ராமதாஸ் இன்னமும் அறிவிக்கவில்லை. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா திடீரென சந்தித்து பேசியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் ஆலோசனை நடந்து வருகிறது. தனது புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா இன்னும் கட்சி பெயரை அறிவிக்கவில்லை. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இருக்கும் என்று ராமதாஸ் அறிவித்த போதும் எந்த கட்சி கூட்டணியில் பாமக இடம்பெறப் போகிறது என்று ராமதாஸ் இன்னமும் அறிவிக்கவில்லை. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா திடீரென சந்தித்து பேசியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 2 பேரும் எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் ஆலோசனை நடந்து வருகிறது. தனது புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா இன்னும் கட்சி பெயரை அறிவிக்கவில்லை. திராவிட கட்சிகளுடன் தான் கூட்டணி இருக்கும் என்று ராமதாஸ் அறிவித்த போதும் எந்த கட்சி கூட்டணியில் பாமக இடம்பெறப் போகிறது என்று ராமதாஸ் இன்னமும் அறிவிக்கவில்லை.